என் உடம்பு நோய்வாய்ப்படாம பட்டிருந்தால் மேலும் அதை அதிகரிக்காம படிப்படியா குறைந்து ஒரு கட்டத்துல நோய் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும் அல்லது என்ன செய்ய சிந்திக்கணும். உணவை தேர்ந்தெடுக்கணும். எந்த உணவை நான் சாப்பிட்டா எனக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகும், என் உடலுக்கு ஒத்துக்கும், எவ்வளவு சாப்பிட்டா சரி, எத்தனை முறை சாப்பிடணும், சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும். பாருங்க, ஒரு விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், கடைபிடிக்கிறோமா, அளவு முறையாது இல்லை. அப்ப உணவு ரொம்ப முக்கியம். உடல் பாதுகாப்பு, அப்புறம் உழைப்பு. அப்ப இதெல்லாம் சிஸ்டமா நான் செய்யறேன். நான் காலையில் சீக்கிரம் வாங்கி உடற்பயிற்சி செய்யறேனா, நடக்க போறேனா, என் உணவு எப்படி இருக்கு, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கு இடையில எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், ஒரு விஷயங்களை தெரிஞ்சுட்டு உடலை பாதுகாக்கலாம்.